Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC group 1ல கேட்ட ஒரு question. If the simple interest on rupees 20,000 be more than simple interest on rupees 15,000 by rupees 3,000 in 5 years, the rate percentage per annum is 20,000 ஓட simple interestும் 15,000 ஓட simple interestும் 3,000 வித்தியாசத்துல இருக்கு 5 வருஷத்துல. more than சொல்லும்போது இதை விட இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 3000 ரூபாய் இருந்திருக்கும் இன் 5 இயர்ஸ். நம்ம வந்து ரேட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? PNR by 100. இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 20,000. இப்போ 20,000க்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதலாம். P வந்து என்னது? 20,000 into n வந்து என்னது? இயர் 5 இயர். r நமக்கு தெரியாது, divided by 100 மைனஸ் அதே மாதிரி இந்த 15,000க்குள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதுகிறோம். 15,000 into 5 into r by 100 ஈக்குவல் டு இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 3,000. ஃபஸ்ட் இதில் கேன்சல் ஆவதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 200 into 5 என்னது? 1000 r மைனஸ் இந்த ரெண்டும் என்னது? 150 into 5 வந்து என்னது? 750 r ஈக்குவல் டு என்னது? 3,000. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 250 r ஈக்குவல் டு 3,000. இப்போ r ஈக்குவல் டு என்னது? 3,000 by 250. 0 0 இது கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 இல்லை 5 பேலன்ஸ் இருக்கும். 15 2. இப்போ r ஈக்குவல் டு என்னது? 12%. The answer. Like, share and subscribe friends.